யாக்கோபும் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவனாய் இருந்தான். மற்றவர்களுக்கும் யாக்கோபுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம் தெரியுமா? அவங்க அப்பா அவங்க தாத்தாவுக்கு இல்லாத ஒரு குணம் யாக்கோபுக்கு என்னன்னு சொன்னா, ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை தேடவே இல்லை, கர்த்தர் தான் ஆசீர்வதிச்சார். ஈசாக்கு ஆசீர்வாதத்தை தேடவே இல்லை, கர்த்தர் தான் அவனை ஆசீர்வதித்தார். ஆனா யாக்கோபு ஆசீர்வாதத்தை அதையே தேடுகிறவனா இருந்தான். அதை தவிர வேற எதுவுமே ஒரு லைஃப்ல முக்கியம் கிடையாது. ஆசீர்வாதம் 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 ஆசீர்வாதம். இன்னைக்கு வரைக்கும் ஆசீர்வாதத்தை தேடுறதுக்கு முன்னுதாரணமா யாரை தான் வைக்கிறோம்? யாக்கோபை போல. யாக்கோபு எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலும் அப்படி ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நாம் ஊக்குவிக்கப்படுகிறோம். ஏராளமான பாடல்கள் இருக்கு, நிறைய போதனைகள் இருக்கு. யாக்கோபை போல செய்யணும், யாக்கோபை போல செய்யணும்.